இன்ஃபினிக்ஸ்லேருந்து பேண்ட் 5 அப்படிங்கிற ஸ்மார்ட் பேண்டை இன்றைக்கி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸோட பேண்ட் 5 என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஓவர்வியூவாக என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த பேண்ட் 5 பொறுத்தவரையும் இது ஒரு ஸ்மார்ட் பேண்ட் அப்படிங்கும் போதே ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொதுவாக ரீட்டைல் பாக்ஸை பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து பேண்ட் 5 எப்படி இருக்கும் அப்படிங்கிற தோற்றம் இருக்குது. பேக் சைடில் நமக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. இது போக வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஸ்லீப் மானிட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அன்பாக்ஸ் பண்ண உடனே முதல்ல வர்றது பேண்ட் 5 தான். நம்மக்கிட்ட இருக்கிறது ரெட் கலர் வேரியண்ட். ஸோ இப்போதைக்கு இந்த பேண்ட் 5 சைடில் எடுத்து வச்சுட்டு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பேர் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேரெக்டாக இந்த இன்ஃபினிக்ஸோட பேண்ட் 5 போகலாம். ப்ரொடெக்ஷன் லேயரை ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் லேயரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ டேரெக்டாக ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பேண்டை பொறுத்தவரை நமக்கு ரெகுலரான ரப்பரைஸ் ரிஸ்ட் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்குது. இது மூலமாக ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ண முடியும். முதல்ல இந்த ஸ்மார்ட் பேண்டோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பேண்டில் 0.96 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டெக்னாலஜியில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கலர் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட பாட்டம் சைடில் வந்து நமக்கு சிங்கிள் டேப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த டேப் மூலமாக வந்து மெனூஸ் மற்றும் செட்டிங்ஸ் கூட நேவிகேட் பண்ண முடியும். ஸோ அது போக வந்து ஸ்க்ரீனில் வேற எங்கேயும் டச் சென்சர்ஸ் ஒர்க் ஆகாது. முதல்ல இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து ஃபீச்சர்ஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட அதை பேர் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு இன்ஃபினிக்ஸ் லைஃப் 2.0 அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டவுன்லோட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல அதை வந்து சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸை வந்து கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து அக்ரியா டிஸ்அக்ரியான்னு கேட்கும். நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் அல்லது இமெயில் அட்ரஸ் மூலமாக புது அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற கேப்சாலாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து டேரெக்டாக லாகின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கும். அதாவது என்ன ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபோனுக்கு ஏற்றாப்புல செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் லைஃப் 2.0 ஆப்போட வந்து பேக் சைடில் ஆட்டோ ஸ்டார்ட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டேட்டா உங்கள் ஜெண்டர் கேட்கும், வெயிட் கேட்கும், அது மட்டும் இல்லாமல் ஹைட் மாதிரியான விஷயங்களும் கேட்கும். ஸோ எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜும் கேட்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், அதுவும் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது எல்லாமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது டேரெக்டாக உங்கள் டிவைஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் டிவைஸ் வந்து டேரெக்டாக ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேரெக்டாக டேப் பண்ணிட்டீங்கனாலே போதும், பேர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேருந்தே ஹார்ட் ரேட் சென்சர், டைம், எந்த டைம் தூங்கியிருக்கீங்க, முடிச்சிருக்கீங்க, மாதிரி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த ஆப்பில் வந்து பார்க்க முடியும். மேலும் இந்த பேண்ட் மூலமாக வந்தீங்க நீங்கள் கால் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். எஸ்எம்எஸ் ரிமைண்டர், ஆப் நோட்டிஃபிகேஷன் மாதிரியான ஃபீச்சர் இருக்குது. வாட்ஸ்அப், வைபர், விசாட் மாதிரியான எல்லா விதமான அப்ளிகேஷனில் உள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இதில் தெரியும். மேலும் ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து ஹார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கீழே இருக்கிற கண்ட்ரோல் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிடும். இது போக நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். கலோரி, டிஸ்டன்ஸ், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிட முடியும். குறிப்பாக எக்ஸசைஸ் மோடு மூலமாக வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரி பயன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும். மேலும் நீங்கள் வந்து கரெக்டாக தூங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்லீப் மானிட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இது வந்து IP67 ரேட்டிங் இருக்கிற காரணத்தினால இது வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. அதனால் வந்து குளிக்கும்போது சரி அல்லது வந்து டேட்டா ஸ்விம்மிங் போகும்போதும் இந்த பேண்ட் வந்து நீங்கள் டேட்டா கட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பேண்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ராப் வந்து உருவிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து USB போர்ட் தெரியும். அது டேரெக்டாக உங்கள் பிசியில் வந்து மாட்டிட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிடலாம். இந்த பேண்டில் 90 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக 7 நாள் வரையும் தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 23 நாள் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியோட ஸ்டாண்ட் பையும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வாட்சில் வந்து நிறைய கெஸ்டர் ஃபீச்சர் இருக்குது. குறிப்பாக செடேட்டரி ரிமைண்டர், அதாவது ஒரே பிளேஸில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ரிமைண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கையை தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு கிளாக்கும் வந்து காட்டும். ஃபோனோட கேமரா வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து ஷேக் பண்ணிங்கனாலே போதும். அது மூலமாக வந்து ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியும்.
மேலும் கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் டேப் கண்ட்ரோல் தான். செட்டிங்ஸ் மாதிரியான பெரிய மெனுக்கு போகிறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெனுக்குள்ளே போக முடியும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாக் ஃபேஸ் வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னெல்லாம் கிளாக் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெனுஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கிளாக் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பிடிச்ச கிளாக் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த மெனுக்குள்ளே வந்து உங்களால் நேவிகேட் பண்ண முடியும். மேலும் இந்த லாங் ப்ரெஸ் மெனுவை பொறுத்தவரை நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன், அது போக வந்து டேரெக்டாக ட்ரைனிங், மெசேஜ், ஃபங்க்ஷன் மாதிரியான ஆப்ஷனில் மட்டும் தான் அந்த லாங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு சப் கேட்டகரி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு டேரெக்டாக ஹார்ட் ரேட் சென்சார், ஸ்டெப் கால்குலேட்டர், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, கேலரி பர்ன் பண்ணுறதுலாம் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்கிட முடியும். கலர்ஸ் ஆப்ஷனை பொறுத்தவரையும் இந்த பேண்ட் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்குது. பிளாக், ப்ளூ மற்றும் ரெட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. மேலும் இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து எல்லா விதமான ப்ளூடூத் 4.0 டிவைசஸ் கூட கம்பேட்டபிளாக ஒர்க் ஆகும். குறிப்பாக ஆண்ட்ராய்டை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் 4.4 OS, அப்படி இல்லைனா iOS பொறுத்தவரையும் 8.0 அண்ட் அபவ் OSல வந்து இது ஒர்க் ஆகும். மேலும் இந்த ஸ்மார்ட் பேண்டில் ரெக்கார்ட் பண்ண எல்லா விதமான டேட்டாஸும் நமக்கு வந்து Infinix Live 2.0 அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்த்துக்கிட முடியும். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் எவ்வளோ கேலரி வந்து டெய்லி பர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ண முடியும். இந்த பேண்டோட விலையை பொறுத்தவரையும் 1799 சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்ட் 5யோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட பேண்ட் 5யோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, மேலும் இந்த பேண்ட் 5ல் என்னெல்லாம் விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டீட்டெயிலையும் வந்து இதோட முழு விமர்சனத்தில் நான் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.